ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து மாலையபட்சம் ஸ்டார்ட் ஆகுது. அதுனா என்னென்னா இந்த 14 டேஸு நாளையிலேருந்து நெக்ஸ்ட்டு அக்டோபர் 2 வரைக்கும் அமாவாசை வரைக்கும் இருக்குது. இது நம்ம முன்னோர்களுக்காகவே டெடிக்கேட்டடாக அந்த 14 டேஸ் பண்ணுறது தான் மாகல்யபட்சம். இது பண்ணால் வீடு சுபிக்ஷமாகும். நாங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சதான் நானும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறது எல்லாமே ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்காக ஏதாவது காலையில் விளக்கேற்றிட்டு நைவேத்தியமாக ஏதோ பழமோ இல்லை சாதமோ வடிக்கிற சாதமோ வச்சா போதும். முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, சூரிய உதயம் ஆன பிறகு எள்ளும் தண்ணியும் தர்ப்பணம் பண்ணணும். அது மாடியிலேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் எள்ளும் தண்ணியும் இறைக்கலாம். முடிஞ்சால் தர்பையை வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா வெறும் எள்ளும் தண்ணியும் இறைச்சா போதும். இது அந்த தண்ணி எங்கேயும் படுற இடத்துல கொட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் செடி முளைக்கிற இடத்துலையோ மண்ணுலேயும் கொட்ட வேண்டாம். ஏன்னா அது திரும்பி முளைக்கக்கூடாது. அதனால ஷிங்கில் ஊற்றிடலாம். இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஹஸ்பண்ட் இருக்கிற ஒய்ஃப் அவங்க அம்மா அப்பாக்காகலாம் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. முக்கியமான நாள் 21 பரணி அன்னைக்கு நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக என்றைக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ அன்றைக்கி பண்ணுங்கள். அன்றைக்கி 8 மணிக்கு மேலே தான் சூரியன் இது பரணி இருக்குது. அதனால் அதுக்கப்புறமா நீங்கள் இறைச்சா போதும். அதுக்கு முன்னாடி பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பரணி நட்சத்திரமே வராது. இதை ஃபாலோ பண்ணுறதுல நம்மளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைல்ல. அதுக்கப்புறமா செகண்ட் அமாவாசைக்கு யூஸ்வலாக என்ன பண்ணமோ தர்ப்பணம் என் ஹஸ்பண்ட் குளத்தில் போய் ப்ராப்பராக ஐயர் வச்சு பண்ணுவார். உங்களுக்கு எப்படி வழக்கமோ அதை பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்க. டெய்லி பண்ணுறது இந்த எள்ளு தண்ணி இறைக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது நைவேத்தியம் வைக்கணும். ஒரே ஒரு விளக்கு பூஜை ரூமில் நார்மலாக நம்ம ஏற்றுற விளக்கை தவிர்த்து தனியாக ஒரே ஒரு அகல் விளக்கே ஏற்றி வச்சா போதும். பரணி நட்சத்திரம் அன்றைக்கி 21 சாட்டர்டேவும் கண்டிப்பாக ஈவினிங் 6 o'clock மேலே ஒரு தீபம் ஏற்றி வைங்க. இது ரொம்ப சிம்பிள் இல்லை, நம்ம பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் அன்னதானம் கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த 14 டேஸும் பண்ணுங்கள். முடியலன்னா அட்லீஸ்ட் அமாவாசை அன்னைக்குன்னா யாருக்காவது வாங்கி தரணும். டெய்லி காகத்துக்கு ஏதாவது வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.